ஹாய் மை ஃபேமிலிஸ். இது என்ன வீடியோனா, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கா. இது எதுக்குன்னா, இக்கரைக்கு அக்கறை அப்படிங்கிற பழமொழி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போது வில்லேஜ் லைஃபாக சிட்டி லைஃபான்னு ஒரு இதுக்காக நான் போட்டிருக்கேன். வில்லேஜில் இருக்கவங்களுக்கு சிட்டி லைஃப் பிடிச்சிருக்கும், சிட்டியில் இருக்கவங்களுக்கு வில்லேஜ் லைஃப் பிடிச்சிருக்கும். ஏன்னா அங்கேருந்து பார்க்கும்போது வில்லேஜ்லேருந்து சிட்டி லைஃப் பார்க்கும்போது நல்லா ஜாலியாக போகிறாங்க, நல்லா ஜாலியாக இருப்பாங்க போல், நம்ம வில்லேஜில் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நமக்கு தோணும். அதே இது சிட்டியில் இருக்கவங்களுக்கு எப்படின்னு தோணுன்னா, வில்லேஜில் பாரு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் அவங்கவுங்க காலையில் வேலைக்கு போகிறாங்களா வர்றாங்களா, அமைதியான லைஃப் வாழ்கிறாங்க அப்படின்ற அவங்களுக்கு தோணும். இதுக்கு தான் இந்த பழமொழி சொன்னேன். அங்கேருந்து பார்க்கும்போது இங்கே நல்லாயிருக்கும், இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே நல்லா இருக்குமோன்னு தோணும். இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி தான் தெரியும். ஆனால் சிட்டி லைஃப்பில் வாழ்கிறவங்களுக்கு அதில் உள்ள கஷ்டம் என்னென்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சேம் வில்லேஜ் லைஃப்பில் வாழ்கிறவங்களுக்கு வில்லேஜில் என்னென்ன கஷ்டம் வருதுன்னு அவங்களுக்கு அவங்க கஷ்டம் தெரியும். ஆனால் அங்கேருந்து பார்க்கும்போது இது நல்லாயிருக்கும், இங்கேருந்து பார்க்கும்போது அது நல்லா தான் இருக்கும். இதாங்க நமக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. நமக்கு என்ன சொல்கிறது, நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம வாழணும். வாழ்கிறது ஒரு வாழ்க்கை மட்டும்தான். இவன் என்ன நினப்பா, அவன் என்ன நினப்பா, இவன் என்ன நினப்பா, அதெல்லாம் நினைக்கவே கூடாது. உனக்கு பிடிச்சிருக்கா நீ பண்ணு. அது யார் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் கேட்காதீங்க. நம்ம மனசுக்கு நம்ம என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும்.